ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಡ್ರೈವರ್ ಮೇಲೆ ಕೈ ಮಾಡಿ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹೀರೋ ಆಗಕ್ಕೋಗಿ ಜೀರೋ ಆದ ಇವನ ಎಲಿವೇಶನ್ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಂಬ. ಒಳ್ಳೆ ಕರಡಿ ಇದ್ದಂಗಿದ್ಯಾ ನೀನ್ ಸಿಂಹನ? ಮತ್ತೆ ನಾನ್ ಯಾರು? ಓ, ನಾನೆಲ್ಲ ಬೆಕ್ಕಿರ್ಬೇಕು. ಕೈ ತೆಗಿಯೋ ಲಬ್ಬೆ. ಈ ಕರಡಿ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಸ್ಟೇಟ್ ಅವರೇ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಕೇಳಿಸ್ಕೊಳೋಣ ಬನ್ನಿ. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த சிலம்பரசன் அப்படின்றவரு கர்நாடகா கொடி கட்டிட்டு வர வண்டியெல்லாம் தேக்கி கர்நாடகா கொடி அவரு பிடிச்சி அடிக்கிறது, தன்னோட தற்பெருமைக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் இந்த மாதிரி ஒரு ஈன செயலை பண்ணிட்டு இருக்காப்ல. நாங்களும் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களை இதுவரையும் யாரும் பிரிவினையாகோ நீ அந்த ஊர்க்காரன் இந்த ஊர்க்காரன்னு சொல்லிட்டு பிரிச்சது கிடையாது. அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம். இப்போ ಇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಇದು ಇವನ್ ಸ್ವಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಮಾಡಿರುವಂತ ಕೆಲಸ, ನಾವೆಲ್ಲ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ತರಾನೇ ಇದೀವಿ ಅಂತಿದ್ದಾರೆ. ಇವನ್ ನೋಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ಶಂಡ ಇದ್ದಂಗೆ ಇದೆಯಲ್ಲೋ. ಇವನ್ ಬರೀ ಶಂಡ ಅಲ್ಲ, ಬೇರೆ ಬೇರೆ ಬಾಲ್ ದಿಕ್ಕದಲ್ಲಿ ದಮ್ಮಿದ್ರೆ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಡೀಲ್ ಮಾಡೋ ಗಾಂಡು. ಇವನ್ ಮಾಡಿರೋ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ನನಗ್ ಪರಿಚಯ ಇರೋ ಡ್ರೈವರ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳಿದಾಗ ಅವ್ರು ಕೊಟ್ಟು ಉತ್ತರ, ஐயாப்பா இது என்னப்பா அம்பா இருக்கும்ல. இப்போ தமிழ்நாடு வண்டி இப்போ காங்கிரஸ் கொடி கட்டியிருக்கிறானுங்க, தேசிய கொடி கட்டியிருக்கானுங்க, அண்ணாத்தின் கொட்டிட்டு இருக்கானுங்க. இப்போலாம் இப்போ கர்நாடகாக்குள்ள போகாம இருக்கிறாங்க அவங்க. அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு கொடியை கட்டி போறாங்க. இதுல என்ன இருக்குது? என்ன கொடியை நான் அந்த ஊர்ல இதுல நடுவில் நிப்பாட்டியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வண்டியில கட்டிட்டு போறாங்க. அவங்க கர்நாடகா வண்டிக்குன்னு தெரியும், சில விஷயம் தெரியாதவங்களும் தெரியப்படுத்திக்குவாங்க. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் ஏன் பிரச்சனை பண்றாங்க? ಇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಫ್ಲಾಗ್ ಅವ್ರ ಗಾಡಿ ಮೇಲೆ ತಾನೇ ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, ಅವ್ರ ಪ್ರೀತಿನ ಅವ್ರು ತೋರಿಸ್ಕೊಂತಾರೆ ಅವ್ರು ಕನ್ನಡಿಗರು ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಇದ್ರಲ್ಲಿ ನಿನಗ್ ಬಂದಿರೋ ನೋವೇನು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ನೀವೆಲ್ಲ ಇಂಥ ನನ್ನ ಮಗನ ಉಗಿಬೇಕು. ನಿನ್ನೆ ಈರೋಡ್ ಪೊಲೀಸರು ಇವನ್ನ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈರೋಡ್ ಪೊಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತಾ